கேள்வி கேட்கறேன். ஓகே, முதல் கேள்வியா நானே கேட்கிறேன் சார். நீங்க பேசுற உரையில இருந்தும் சரி, இந்த இருக்கிற தமிழ்நாடு தேர்தல்ல முதல் முறையா நம்ம முதலமைச்சர் வந்து தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கும் நடக்கும் தேர்தல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சார். நீங்க பேசுனதுல இருந்தும் சிலது புரிஞ்சுக்க முடியுது. ஆனா இது ஒரு தமிழ்நாட்டுக்கு இது வந்து ஒரு புதியதா இருக்கு. இந்த மாதிரி இந்த சட்டசபை தேர்தல்ல இது தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கும் நடக்கும் அப்படிங்கிறத நீங்க எப்படி சார் அதை பாக்குறீங்க? அந்த அந்த காயின் பண்ற வேர்டை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, அது வந்து ரொம்ப சரியான பார்வை. அது நான் சொன்னதனுடைய அவ்வளவும் அதற்குள்ள இருக்கு. அதாவது டெல்லி நமக்கு எதிராக என்ன சதி செய்கிறது, நம்முடைய எதிர்காலத்தை சூனியமாக்குவதற்கு டெல்லியிலிருந்து எந்த முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. நமக்கு எதிரான மனநிலை கொண்டவர்கள் தான் இன்னைக்கு டெல்லியிலே ஆட்சியில அதிகாரத்துல இருக்கிறார். நம்ம பார்த்து ஒரிசாவில் போய் இன்னைக்கு வந்து தமிழகத்துல வந்து ஒரிசாவை கொள்ளையடித்தவர்களுடைய அந்த கருவூலத்தை கொள்ளை கொண்டவருடைய சாவி யார்கிட்ட இருக்குன்னா தமிழர்கள்ட்ட இருக்குன்னு பேசினவர் யாரு? நம்முடைய பிரதமர். பீகார்ல போய் பீகார் மக்களை தரக்குறைவாக பேசியவர்கள் தமிழர்கள் என்று பேசியவர் யார்? நம்முடைய பிரதமர். நம்முடைய உள்துறை அமைச்சர் நம்ம எப்படியெல்லாம் பல மாநிலங்களில் போய் பேசியிருக்கிறார் என்பது நமக்கு தெரியும். இன்னைக்கு வந்து தமிழகத்தினுடைய நிதிநிலையை மோசமாக்கி சீரழித்து நமக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய பங்கீட்டு தொகை கூட கிடைக்காமல் தமிழகத்தை வந்து ஒரு நிதி பங்கீட்டு பயங்கரவாதம் மூலம் நிர்மூலமாக்குகின்ற முயற்சியை தொடர்ந்து நிறைவேற்றி வருகிறார். நியாயமா கிடைக்க வேண்டிய ஷேர் வந்து பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய்களை நாம் அள்ளி கொடுக்கிறோம். நான் மட்டும் இல்ல, தென் மாநிலங்கள். ஆனால் நமக்கு தருகின்ற வரி பங்கீடு என்ன? அதே நேரத்தில் உத்தரப்பிரதேசத்துக்கு தரப்படுகின்ற வரி பங்கீடு என்ன? ஏன் நமக்கு இந்த ஓசூர் விமான நிலையத்திற்கு கூட அவர்கள் எதற்காக நமக்கு வந்து எதுக்காக வேண்டி அதை அனுமதி தர மாட்டேங்கிறாங்க? நீங்க எவ்வளவு தூரம் வந்து அவங்களுக்கு ஆணவ திமிரும் அதிகார வெறியும் இருந்தால் மகாராஷ்டிரா முதலமைச்சர் மதுரையில வந்து என்ன எங்க ஆளுக்கு ஓட்டு போட்டாதான் உனக்கு மெட்ரோ ட்ரெயின் சொல்றாரு. இதை விட வந்து டெல்லியினுடைய வடவர்களுடைய இந்த பாஜகவினுடைய ஆதிக்க அரசியலை எப்படி வந்து நம்ம நிரூபிக்க முடியும்? அதைத்தான் நம்முடைய முதலமைச்சர் சொல்லுகிறார். இதிலிருந்து டெல்லியில இருக்கின்றவர்களுக்கும் நமக்குமான தேர்தல் இது. நம்முடைய அதிகாரத்தை கைப்பற்ற நினைக்கிறார்கள், நம்முடைய தனித்துவத்தை சிதைக்க நினைக்கிறார்கள். ஆகவே அதிலிருந்து காப்பாற்றிக் கொள்வதற்கான வாய்ப்பினை நாம் தவற விட்டுவிடக்கூடாது. ஒன்றாக இருந்து இந்த தேர்தலை சந்திக்க வேண்டும். அந்த சக்திகளை வேரோடும் வேரோடி மண்ணோடும் வீழ்த்த வேண்டும் சொல்றேன். நன்றி நன்றி சார். அடுத்த கேள்வி என்கியூ. வணக்கம் அண்ணா, ரொம்ப சிறப்பான ஒரு பேச்சு, நன்றி. எனக்கு கேள்வி வந்து இந்த தேர்தல் ஜனநாயகம் பூர்வமா நடக்குதா அப்படிங்கிற ஒரு பிரச்சனையில நம்ம பேப்பர் பேலட் கேட்டு நம்ம போன தேர்தல் அப்பவே நம்ம முயற்சி பண்ணோம். இந்த தடவை அதுக்கான முயற்சிகள் எந்த அளவுக்கு இருக்கு? நான் தேர்தல் ஒட்டி போகும்போது அது கேட்கும்போது சுப்ரீம் கோர்ட்டே வந்து அதை தள்ளுபடி செஞ்சாங்க. அதற்கான முயற்சிகள் வந்து இந்தி கூட்டணி எந்த மாதிரியான ஒரு முயற்சி? அதாவது பொதுவாக எங்க தலைவர் கார்கே அவர்கள் வந்து மல்லிகார்ஜுன கார்கே அவர் பேசினாரு, எதிர்கட்சிகளுக்கு தேர்தலிலே போட்டியிடுவதே சமமாக இருக்கிறது சொல்றாங்க. It is very difficult for the opposition parties even to contest elections. தேர்தலிலே போட்டியிடுவதே இப்ப நமக்கு வந்து கஷ்டம். நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து வெஸ்ட் பெங்கால்ல நடப்பதை நீங்க தயவு செய்து பாருங்க. ஏறக்குறைய 70 லட்சம் வாக்காளர்களை நீக்கியிருக்கிறாங்க. அதுல 27 லட்சம் வாக்காளர்கள் இருக்கிறார்கள் என்று ஒத்துக்கொள்கிறார்கள். ஆனால் சில டிஸ்கிரபன்சிஸ் இருக்குன்னு வெயிட் பண்ணுவாங்க. என்னன்னா அப்பாவுக்கு வயது 45, மகனுக்கு வயது 28 இருக்கும். அப்ப எப்படி வந்து தந்தை மகனுமாக இருக்கும்? இப்படி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்ல ஒரு 27 லட்சம் வாக்காளர்ல அது வந்து அதை சேர்க்காம வச்சிருக்காங்க. அதற்காகத்தான் நீதிமன்ற நடுவர்களை வந்து உச்ச நீதிமன்றம் நியமித்திருக்கிறது. அந்த பணி இன்னும் முடியல. 24 லட்சம் வாக்காளர்களை சேர்க்க முடியாதுன்ட்டாங்க. 24 லட்சம் வாக்காளர்கள்னா நீங்க பாருங்க, நம்முடைய 234 சட்டமன்ற தொகுதியில ஒரு தொகுதிக்கு 15,000 16,000 வாக்குகள் இல்ல. அதிலும் குறிப்பாக இன்னைக்கு பத்திரிகையில படிக்கின்ற போது வருகின்ற தகவல் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த வாக்குகள் முழுவதும் குறிப்பாக சிறுபான்மை இஸ்லாமிய மக்கள் வாழ்கிற பகுதிகளில் தான் இந்த வாக்குகள் அனைத்தும் நீக்கப்பட்டிருக்கின்றன. சில பகுதிகளில வந்து பிற சமயத்தவர்களும். ஒரு வயதான ஒருவர் வந்து நேற்று டிவியில பாத்தீங்கன்னா தெரியும், என்னுடைய வாக்கு இல்லை என்று கண்ணீர் வடிக்கிறார். ஆனா இதெல்லாம் நம்ம எங்க போய் சொல்ல முடியும்? தேர்தல் ஆணையமும் பாஜகவும் ஒரு சேர பயணிக்கின்ற போது நாம் எப்படி சொல்ல முடியும்? இன்னைக்கு பாருங்க,
நம்முடைய தலைமைச் செயலாளரை மாற்ற வேண்டிய அவசியம் என்ன? நீங்க அசாம்ல தேர்தல் நடக்கு, அசாம் தலைமைச் செயலாளரை மாற்றிருக்கீங்களா? அசாம் டிஜிபியை மாற்றிருக்கீங்களா? மகாராஷ்டிராவில் நடந்தது, மகாராஷ்டிரா தலைமைச் செயலாளரை மாத்தினீங்களா? டிஜிபியை மாத்தினீங்களா? ஹரியானாவில் நடந்தது, அங்க மாத்தினீங்களா? ஏன் தமிழ்நாட்டில் மட்டும் மாற்றுகிறீர்கள்? அப்பொழுது இதெல்லாம் நம்ம எங்க போய் கேட்க முடியும்? உச்ச நீதிமன்றத்துல கேட்க முடியும். உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி நேற்று என்ன சொல்லுகிறார்? இந்த மக்கள் வெஸ்ட் பெங்கால்ல அப்படியே கொதிச்சு போய் அந்த அலுவலகங்கள் முன்னால போய் நின்று தர்ணா பண்றாங்க. அந்த உச்ச நீதிமன்றம் சொல்லுகிறது, these are all stage managed, these are all designed, fabricated இப்படின்னு சொல்லி அந்த மனுவை தள்ளுபடி செய்து உடனடியாக அந்த தலைமைச் செயலாளரை கூப்பிட்டு மன்னிப்பு கேட்க சொல்லுகிறது. இந்த சூழ்நிலையில நம்ம எங்க போய் பேலட் பேப்பர் கேட்கறது? நம்ம எல்லோரும் ஒரு பெரிய டிசாஸ்டர் மோட்டுக்குள்ள போயிட்டு இருக்கோம். இதுக்கு அடுத்த கட்டம் என்னன்னு தெரியல. அதான் நான் சொன்னேன், புவி அரசியலும் அகில இந்திய அரசியலும் பல சுனாமிகளை தங்கள் கற்பத்தில் வைத்திருக்கின்றன. அதை எதிர்கொள்ளக்கூடிய தகுதிக்கு நான் வந்திருக்கிறோம். என்ன நடக்கும்னு தெரியாது. ஆகவேதான் எதிர்காலத்தை பற்றி அச்சம் இருக்கிறது. ஆகவே இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் நாம் நிச்சயமாக மிக கவனமாக இருக்க வேண்டும். பல இடங்கள்ல இந்த லாஸ்ட் மினிட் அடிஷன்ஸ் அதான் பல இடங்கள்ல அவர்களுக்கு உதவி செய்திருக்கிறது. அந்த லாஸ்ட் மினிட் அடிஷன்ஸ், அந்த ஓட்டர் லிஸ்ட் நம்முடைய கட்சி மற்ற கட்சிகளுக்கு கிடைப்பதில்லை. அது கடைசி நேரத்துல ஆன்லைன்ல மட்டும் போட்டு அப்படியே ஏதோ சமாளிச்சுக்கிறாங்க. அந்த வாக்குகள் எப்படி பதிவாகுதுன்னு நமக்கு தெரியல. இதெல்லாம் நமக்கு மனதுக்குள்ள இந்த தேர்தல் முறைகளை பற்றி மிகப்பெரிய சந்தேகங்களை தந்திருக்கிறது. தேர்தலினுடைய வெற்றியே அதன் மீது நாம் வைக்கக்கூடிய நம்பிக்கை தான். The trust we have on the electoral system. பட் ஆனா நமக்கே அந்த நம்பிக்கை இல்லை. ஆகவே தேர்தலின் மீதே நம்பிக்கை இல்லாமல் போனால் ஒரு காலத்தில் ஜனநாயகம் விழுந்துவிடும். ஜனநாயகத்தினுடைய எதிர்காலமும் கேள்விக்குறி. ஆகவே இப்படி பல்வேறு கேள்விகளை எதிர்கொண்டுதான் பயணிக்கிறோம். இந்த தேர்தலில் இதையெல்லாம் மீறி மக்கள் சக்தி அதை சதிகளை முறியடிக்கும் என்று நம்புகிறோம். நடைபெறும் என்று நிச்சயமாக எதிர்பார்க்கும். நன்றி சார். அடுத்த கேள்வி காந்தி பரிவார், நீங்க கேட்கலாம் கொஞ்சம் குயிக்கா. தலைவருக்கு வணக்கம். என்கிட்ட 2 கேள்விகள் இருக்குது சார். ஒண்ணு தாவேக கட்சி தலைவர் விஜய் கிறிஸ்டியன் அப்படிங்கறதுனாலயே சிறுபான்மையினர ஓட்டு எல்லாம் அவருக்கு போயிருமா? இத பத்தி உங்களோட கருத்து என்ன? 2வது கேள்வி காங்கிரஸ் கட்சி மத்திய அரசாக ஆட்சியில் இருந்த போது தமிழ்நாட்டிற்கு செய்த நன்மைகளை கொஞ்சம் விளக்கி கூறுங்கள். 2 கேள்வி. நான் திரு விஜய் அவர்களை பற்றி நான் கருத்து சொல்லவே விரும்பல. ஏன்னா அதுக்கு அதுக்கு ஏதாவது முகாந்திரம் இருப்பதாக நான் நினைக்கல. அவருக்கு எதுலுமே நிலைப்பாடு இல்லை. இப்ப நம்ம பேசணும், எவ்வளவு செய்திகள் பேசியிருக்கிறோம். வரக்கூடிய நாட்கள்ல எவ்வளவு பெரிய இது நீங்க உதாரணமா நீங்க சிறுபான்மை கிறிஸ்தவர்களை பற்றி சொன்னீங்கல்ல, இந்த FCRA அமெண்ட்மெண்ட்னு ஒண்ணு வந்தது, ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட்னு சொல்லி. இந்த நாட்டுல தமிழ்நாட்டுல குறிப்பா பல தன்னார்வ தொண்டு நிறுவனங்களை நடத்தி வருகின்றவர்கள் சிறுபான்மை கிறிஸ்தவர்கள். இப்பொழுதல்ல, அவர்கள் 200 வருஷமா நடத்துறாங்க, 100 வருஷமா நடத்துறாங்க. பல அனாதை நிலையங்கள், தொழுநோயாளிகள் விடுதிகள், அபலை நிலையங்கள், மருத்துவமனைகள், இப்படி அவங்க நடத்துற எல்லாவற்றுக்கும் ஏதாவது ஒரு வகையில வெளிநாட்டிலிருந்து பணம் வரும். அந்த ஒரு முறை அந்த பணம் வந்தாலே அந்த தொண்டு நிறுவனத்தை அரசுடைமையாக்கி கொள்ளலாம் என்கிற அளவுக்கு ஒரு திருத்தத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. இதையெல்லாம் அவங்க பார்த்து கொண்டுதான் இருக்கிறாங்க அந்த சிறுபான்மை கிறிஸ்தவ மக்கள். அவர்கள் என்ன ஆட்சியை கொடுனா கேட்கிறாங்க. இந்த நாட்டில் இருக்கிற இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் நாங்கள் பிரதமராக வேண்டும், நாங்கள் முதலமைச்சராக வேண்டும் என்றா கேட்கிறார்கள். நாங்கள்லாம் மாண்போடு வாழணும்யா, மரியாதையா வாழணும். எங்க பிள்ளைகள் நாங்கள் பத்திரமா இருக்கணும், பாதுகாப்பா இருக்கணும், படிக்கணும், வேலை வாய்ப்பு வேணும், எங்களுடைய உடைமைக்கு உயிருக்கு பாதுகாப்பு வேணும். அதுக்கு பாதுகாப்பு தரக்கூடிய சக்தி யாரிடம் இருக்கிறது? இன்னைக்கு FCRA எதிர்த்து பேசின ஒரே தலைவர் இன்னைக்கு தமிழகத்திலே நம்முடைய அன்பிற்குரிய நம்முடைய முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் அவர்கள், அகில இந்திய அளவிலே காங்கிரஸ் கட்சி, எங்களுடைய தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே, எங்களுடைய இளைய தலைவர் ராகுல் காந்தி, நம்முடைய இடதுசாரி தோழர்கள் இதை கண்டித்து பேசியிருக்கிறார். ஆகவே இந்த அணிதான் அதற்கான உறுதியை தர முடியும்.
ஆகவே இதை புரியாதவர்கள் அல்ல தமிழகத்தில் இருக்கிற கிறிஸ்தவர்கள். நிச்சயமாக அவர்கள் இதை புரிந்து கொள்வார்கள். எதிர்காலத்தில் இருக்கின்ற அச்சத்துக்குரிய பல காரியங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகளை அவர்களே உருவாக்கி கொள்ள மாட்டார்கள். இன்னும் நம்முடைய பாசையில சொன்னா சொந்த செலவிலே சூனியம் வைத்துக் கொள்ள மாட்டார்கள் என்று நான் நம்புகிறேன். ஆகவே அவர்கள் நிச்சயமாக செய்ய மாட்டார்கள். சில இளைஞர்களுக்கு ஆங்காங்கே இந்த ஜென்னிசெட்னு சொல்றாங்க, அவங்களுக்குள்ள பலவிதமான ஒரு மோகம் இருக்கிறது, ஒரு வேகம் இருக்கிறது என்று சொல்றார்கள். அந்த வாக்குகள் பெரும்பான்மை கிறிஸ்துவ சமூகத்தினுடைய பிரதிபலிப்புகளாக நீங்கள் பார்க்க வேண்டும். காங்கிரஸ் கட்சி என்ன செய்தது? காங்கிரஸ் கட்சி எந்த மாநில கட்சிகளையும் அழிக்கவில்லை. எந்த மாநிலத்திலும் ஜனநாயக நெறிமுறைகளை பாழாக்கவில்லை. நீங்க பல நேரங்களிலே காங்கிரஸ் கட்சிக்கும் மாநில அரசியலுக்குள்ள வேறுபாடுகள் உண்டு, கருத்து வேறுபாடுகள் உண்டு. ஆனால் பல நேரங்களிலே நேருவினுடைய காலத்தில் இருந்து இந்தி மொழி எதிர்ப்பான போராட்டம் வருகின்ற போது தென் மாநில மக்கள், அதிலும் குறிப்பாக இந்தி பேசாத மக்கள் விரும்புகிற வரை ஆங்கிலம் தொடர்ந்து இருக்கும் என்கிற உறுதிமொழியை பாராளுமன்றத்திலே கொடுத்தார். நம்முடைய சொல்லின் செல்வர் சம்பத் அவர்கள் எனக்கு எழுத்து வடிவத்திலே வேண்டும் என்று கேட்டார். அதையும் அன்றைய பிரதமர் கொடுத்தார். மாநில முதலமைச்சர்களை மரியாதையோடு நடத்தினார். மாநிலங்களுடைய உரிமைகளை நாம் பாதுகாத்தோம். ஏழை எளிய மக்களுக்கான பல்வேறு உரிமைகளை சட்டமாக்கி கொடுத்தோம். ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு ஆட்சியில் இருந்த போது அன்னை சோனியா காந்தி அவர்களுடைய தலைமையிலே இருந்த அந்த வழிகாட்டும் குழு தந்த அந்த பல்வேறு திட்டங்கள் தான் இன்றைக்கு மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் வரை உருவாக்கப்பட்ட அத்தனையும். தமிழகத்தை பொறுத்தவரை தமிழை செம்மொழியாக்கணும். திருவாரூர் பல்கலைக்கழகம் கொண்டு வந்தோம். இப்போ ஸ்ரீபெரும்புதூர்ல இருக்கக்கூடிய பல்வேறு பெரும் தொழிற்சாலைகள் நம்முடைய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமையிலான அந்த ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியினுடைய காலத்தில் தான் வந்தது. நம்முடைய அமைச்சர்கள் 15 பேர் 14 பேர் இருந்தார்கள். தமிழகத்தினுடைய குரல் தான் இந்தியாவை வழிநடத்தியது. ஆகவே காங்கிரஸ் கட்சியினுடைய காலத்திலே தமிழகத்தின் மிகச் சிறப்பாக இருந்தது என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை.